ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு டக்குன்னு நம்ம செஞ்சு கொடுத்துர்லாம். பன்னீர் ப்ரொக்கோலி கட்லெட் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கிறதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து ஆஃப் பண்ணிடுங்க. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரொக்கோலி சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. தண்ணியை மட்டும் நல்லா வடிச்சிட்டு நம்ம குக் பண்ணி வச்சுருக்க ப்ரொக்கோலி அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி உங்கள்கிட்ட இந்த மாதிரி சாப்பர் இல்லாட்டி நீங்கள் கத்தி இல்லை நைஃப்லேயும் சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா ப்ரொக்கோலியும் சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. நம்ம கட்லெட் செய்கிறதுக்கு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கினோடனே நம்ம ஆல்ரெடி ரெடியாக வச்சுருக்க ப்ரொக்கோலியும் இதில் சேர்த்து வதக்கணும். இப்போ அந்த ப்ரொக்கோலி இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். இது ஆல்ரெடி நம்ம சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சனால சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ப்ரொக்கோலி குழந்தைங்களுக்குலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. டயட்டில் இருக்கவங்க இதை அதிகமாக செஞ்சு சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா எலும்புக்கு ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்கு நல்லது, மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. அதனால் இதை நீங்கள் வீக்லி 2 டைம்ஸ் செஞ்சு கொடுங்க. இப்போ இதோட நான் 1/2 கப் அளவு பன்னீர் சேர்த்துருக்கேன். பன்னீரை இந்த மாதிரி உதிரியாக உதிர்த்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் பீட்ரூட் துருவதில் திருவியும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 100 கிராம் பன்னீர் எடுத்து இந்த மாதிரி நல்லா கையிலையே மசித்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஆல்ரெடி நான் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன், பன்னீர் எப்படி வீட்டிலேயே ஈஸியாக செய்கிறதுன்னு. உங்களுக்கு அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதோட கொஞ்சமாக காரத்துக்காண்டி பெப்பர் சேர்க்குறேன். பெப்பர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோடையே கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. பெப்பர் பவுடர் மட்டுமே போதுனாலும் நீங்கள் விட்டுறலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இன்றைக்கி நான் இதோடையே சீஸ் சேர்க்க போகிறேன். 2 ஸ்லைஸ் சீஸ் எடுத்து அதை குட்டி குட்டி ஸ்கொயராக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட சீஸ் பிடிக்காது, உங்களுக்கு வேணாம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக கடலை மாவு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சீஸ்லேயே சால்ட்டு கொஞ்சம் இருக்கனால இதுக்கு நான் இன்றைக்கி சால்ட்டு சேர்க்கலை. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் சால்ட் வேணும்னா லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு கட்லெட்டுக்கு தேவையான ப்ரொக்கோலி, பன்னீர், சீஸ் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு தவா வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி, ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே தவாவில் எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆற வச்சுருக்க ப்ரொக்கோலியை இந்த மாதிரி ரவுண்டாக உருண்டையாக தட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அப்படி தட்டிக்கோங்க. விரிசல் இல்லாமல் தட்டி எடுத்து இதை இப்போ நம்ம தவாவில் வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா இது மேலேயே கொஞ்சமாக ஆயில் சேர்த்தா போதும். ஆயில் இதுக்கு ரொம்ப தேவைப்படாது. இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட சூப்பரான ப்ரொக்கோலி கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ 2 சைடுமே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு ப்ரௌன் கலரில். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு நம்ம எடுத்து வச்சிடலாம். அதே மாதிரி நம்ம வச்சுருக்க எல்லா ப்ரொக்கோலி மசாலாவையும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட ப்ரொக்கோலி கட்லெட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சூடாக. இதை ஒரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கட்லெட் வெளியே நல்லா ப்ரௌன் கலர்லேயும் உள்ளே க்ரீன் ஒயிட் எல்லா கலர்லேயும் மிக்ஸ் ஆகி சூப்பராக வெந்து வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க.